Hi students, நான் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் சாப்டர் பார்த்தோம். அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சாப்டர்னா யூனிட் நம்பர் 6, அதாவது ஹிஸ்ட்ரியில் யூனிட் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதா இந்த சாப்டர். ஸோ பேஜ் நம்பர் 58 இருக்குது. ஃபஸ்ட் இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா acquired with traditional crafts of India. ஸோ நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அனலைஸ் த காசஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டிக்ளைன், அதாவது வீழ்ச்சியாருக்கு வந்துட்டு என்னென்ன காரணங்கள்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வரக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நோ த ஏம் ஆஃப் 5-year பிளான். ஸோ 5-year பிளானோட ஏம் என்ன, 5-year பிளான்னா என்னன்னு பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேஸஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்துட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ யூனிட் நம்பர் 6 டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி பெர்ஹாப்ஸ் டேட்ஸ் பேக் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் கைண்ட். ஸோ நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் கைண்டோட ஹிஸ்ட்ரி மாதிரியே தான் இருக்கும். எப்படி வந்துட்டு ஹியூமன் கைண்ட் எப்போ ஆரம்பித்தானோ அப்போவே அவன் வந்துட்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று அவனுக்கு தெரியாமையே அவனுக்குள்ளே வந்தது. இந்தியாஸ் ட்ரெடிஷ்னல் எக்கானமி வாஸ் கேரக்டரைஸ்ட் பை த பிளெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட். ஸோ நம்ம இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் எக்கனாமி வந்துட்டு எதை கேரக்டரைஸ் பண்ணுறோன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சரையும் நம்மளோட ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸையும் வச்சு தான் வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் இந்தியாவோட எக்கானமியை நம்மளால் கேரக்டர் பண்ண முடியும். According to Edward Bernays, the birthplace of cotton manufacture in India, where it probably flourished long before the dawn of authentic history. அதாவது வந்துட்டு நம்ம பர்த் பிளேஸ் ஆஃப் காட்டன் மேனுஃபேக்சர், இந்தியாவில் காட்டன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா ரொம்ப லாங் பிஃபோராக வந்துருச்சு. அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே லாங் பிஃபோராக வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. யாருன்னா வந்துட்டு எட்வர்ட் பைனீஸுங்கிறவர். Bernier, who visited India during the reign of Mughal Emperor Shah Jahan, marveled at the incredible quantity of manufactured goods. அதாவது வந்துட்டு பெர்னியர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ட்ராவலர். அவர் வந்துட்டு இந்தியாவை எப்போ விசிட் பண்ணுறாருனா முகல் எம்பரர் ஷாஜஹான் பீரியடில் வந்துட்டு விசிட் பண்ணி அசந்து போயிடுறாரு. எதுக்குன்னா நம்மளோட கூட்ஸ், அதாவது இன்க்ரெடிபிள் குவான்டிட்டி, எண்ணவே முடியாத அளவுக்கு கூட்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணதை பார்த்து. Tavernier, a French traveler, admired the peacock throne, carpets of silk and gold as well as the mini carvings. ஸோ டார்வினியர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ட்ராவலர். அவரும் வந்துட்டு வியந்து ஆச்சரியப்படுறாரு, அட்மையர் ஆகிறாரு. என்னென்னா பீகாக் த்ரோன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு த்ரோனு, அது வந்துட்டு பீகாக் ஃபெதர்ஸ்னால இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்பெட்ஸ் ஆஃப் சில்க் கார்பெட்ஸ் அண்ட் கோல்டு ஆஸ் வெல் அஸ் மினி கார்விங்ஸ்னு வந்துட்டு சின்ன சின்ன கைவினை பொருட்கள், அதான் வந்துட்டு மினி கார்விங்ஸ். ஸோ அதையெல்லாம் பார்த்து இவர் அட்மையர் ஆகிறாரு. ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் என்ன? த கிராஃப்ட்ஸ் இன் இந்தியா ஹேஸ் எ ரிச் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்தியாவோட கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரிச் ஹிஸ்ட்ரி பிளேஸில் இருக்குது. கிராஃப்ட்ஸ் வேர் அன் இன்டிகிரல் பார்ட் இன் த லைஃப் ஆஃப் பீப்புள். ஸோ பீப்புளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருந்தது கிராஃப்ட்ஸ். Before arrival of mechanized industries, the production of Indian crafts was the second largest source of employment in rural India next to agriculture. அதாவது வந்துட்டு இந்த மெக்கானைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்லாம் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் கிராஃப்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கையில் செய்யக்கூடியதான் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் சோர்ஸாக இருந்தது அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக. The traditional Indian industry was known in the fields of textiles, woodwork, ivory, stone cutting, leather, fragrance wood, metal work and jewelry. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு எந்தெந்த ஃபீல்டெலாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, நல்ல க்ளோரியாக இருந்ததுன்னா டெக்ஸ்டைல்ஸ், நெக்ஸ்ட்டு வுட் ஒர்க், அதாவது வந்துட்டு இந்த மரங்களெல்லாம் வச்சு செய்வாங்க, அது வுட் ஒர்க். நெக்ஸ்ட்டு ஐவரி, அதாவது தந்தத்தை வச்சு செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் கட்டிங், ஸ்டோனில் வந்துட்டு சிற்பங்கள் செய்கிறது. லெதர், நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ரன்ஸ் வுட், மெட்டல் ஒர்க் அண்ட் ஜுவல்லரி. ஸோ இந்தந்த ஃபீல்டெலாம் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஒரு ஜெனித் க்ளோரியில் இருந்தது அப்படிங்கிறாங்க. The village artisans such as potters, weavers, smiths produced articles and utensils for the domestic use. அதாவது வந்துட்டு இந்த வில்லேஜஸ் எந்த ஆர்டிசன்ஸ், அதாவது பாட்டர்ஸ் பானை நெய்கிறவங்க, வீவர்ஸ் சேலன் இது பண்ணுறவங்க, ஸ்மித்து தான் வந்துட்டு இந்த
பொற்கொள்ளர் சொல்கிறாங்களே கோல்டு ஸ்மித் அவங்கள மாதிரி ஸ்மித். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யுட்டென்சில்ஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்துட்டு ஸ்மித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆர்டிகல்ஸையும் யுட்டென்சில்ஸ், அதாவது நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரம் தான் யுட்டென்சில்ஸ், அவங்க அதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க டொமஸ்டிக் யூஸ்க்காக, மக்களோட யூஸுக்காக. பட் some specialized goods were produced for domestic and international markets. ஆனால் சில ஸ்பெஷல் கூட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க டொமஸ்டிக் பர்பஸுக்காக, வீட்டில் அவங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறக்காகவும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. some such specialized goods produced were cotton textiles, muslin, உல், சில்க் அண்ட் மெட்டல் ஆர்டிகல். ஸோ அதில் ஸ்பெஷலைஸ்டான கூட்ஸ் என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் போனது காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், நெக்ஸ்ட்டு முஸ்லின், உல், இதெல்லாமே வந்துட்டு கிளாத் வெரைட்டி, நெக்ஸ்ட்டு சில்க் அண்ட் மெட்டல் ஆர்டிகல்ஸ், மெட்டல்னால ஆனக்கூடிய ஆர்டிகல்ஸ் அண்ட் சில்க் கிளாத்ஸ். There are references made in many scholarly works to the professions of the weaver, the tailor and the dyer. Certain centers of மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வேர் குவைட் வெல் நோன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சர்டைன் ரெஃபரன்சஸ் இருக்குது மேடு மெனி ஸ்காலர்ஸ், நிறையா படித்தவங்க வந்து நிறைய ரெஃபரன்சஸ் வச்சுருக்காங்க வீவர், டெய்லர் அண்ட் டையருக்கெல்லாம். ஸோ அதே மாதிரி சர்டைன் சென்டர்ஸ் ஆஃப் மெட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு சர்டைன் சென்டர்ஸ் இருந்தது, அதெல்லாம் ரொம்பவே வெல் நோனாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சௌராஷ்டிரா வாஸ் நோன் ஃபார் த பெல் மெட்டல். சௌராஷ்டிரா பிளேஸ் இருக்குல்ல, அது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் பெல் மெட்டலுக்கு, அந்த மணி செய்கிற மெட்டலுக்கு ஃபேமஸ். நெக்ஸ்ட்டு பெங்கால், ஸோ வங்காளம்னு சொல்கிறதா பெங்கால். ஃபார் டின் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெங்கால். அண்ட் டாக்கா ஃபார் த ஐடென்டிஃபைடு வித் முஸ்லிம் கிளாத். ஸோ முஸ்லிம் கிளாத்ஸுக்கு வந்துட்டு டாக்கா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் ஆஃப் இந்தியா, ஸோ இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ். அதாவது நம்மளோட ராயலான ஒரு பேட்ரனேஜ் வந்துட்டு லாஸ் ஆச்சு. எப்படின்னா the British conquest transformed Indian economy into the colonial economy. ஸோ நம்ம பிரிட்டிஷ் வந்துட்டு நம்மளை கான்கர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்தியாவோட எக்கானமி வந்துட்டு கொலோனியல் எக்கானமியாக மாறிச்சு, அவங்களோட எக்கானமியாக மாறிச்சு. As the British conquered the Indian territories one after other, the native rulers, the nobles and the landlords lost their position and lost their power and the prosperities. British வந்துட்டு இந்தியாவோட டெரிட்டரிஸை ஒன்றா கேப்சர் பண்ண அந்த டெரிட்டரிஸை ரூல் பண்ண நேட்டிவ் ரூலர்ஸ், நாபிள்ஸ், லேண்ட்லார்ட் அவங்களுக்கு இருந்த பவரும் ப்ராஸ்பரிட்டியும் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு. The demand for the fine articles to be displayed in turbans and other ceremonial occasions disappeared. So demand of fine articles, அதாவது ஃபைனல் சின்ன பொருட்களில் வந்துட்டு எங்கே டிஸ்பிளே பண்ணாங்கன்னா தர்பார்ஸ் அண்ட் அதர் கிரிமினோலியல் ஒகேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு வருஷமும் சர்டைன் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும், அங்கே வந்துட்டு அவங்க ஃபைன் ஆர்டிகல்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சது. As a result, the craftsmen who were patronized by these rulers lost their importance and became poor. ஸோ இதோட ரிசல்ட்டாக என்னாச்சுன்னா யார் வந்து அந்த கைவினை பொருளாக செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ரூலர்ஸ் வந்து பேட்ரனைஸ், அதாவது பாராட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தருவாங்க. ஸோ அது எல்லாமே நிதாயி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் எல்லாமே நிதாயிடுச்சு, அதே மாதிரி புவரும் ஆயிடுச்சு. For generation, these craftsmen had been practicing their craft and they did not possess any other skills. ஒரு சில ஜென்ரேஷனுக்கு மட்டும் அப்படி அந்த ஆர்டிகல் செய்யக்கூடிய கிராஃப்ட்ஸ்மேன்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஆனால் அதில் வந்துட்டு பட் தே டிட் நாட் பொசஸ் எனி அதர் ஸ்கில்ஸ். ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஸ்கில்ஸுமே இல்லை அப்படிங்கிறாங்க. So they had to work as a laborers in field to meet their daily needs. ஸோ அதனால் என்னாச்சுன்னா அவங்க வந்துட்டு டெய்லி நீட்ஸ், அவங்களோட தேவைகளை டெய்லி நீட்ஸ் டே டு டே லைஃப்பை வந்துட்டு வாழ்கிறதுக்காக அவங்க ஃபீல்ட்ஸில் வந்துட்டு லேபரராக ஒர்க் பண்ணாங்க. This change resulted in increased pressure on agriculture and there was a large scale underemployment in agriculture. ஸோ இது வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டரில் வந்துட்டு ஒரு இன்க்ரீஸான ப்ரெஷராக சேஞ்ச் ஆச்சு. அண்ட் தேர் வாஸ் a large scale underemployment. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் கொஞ்சம் பேர் தான் இருக்க முடியும். ஸோ இதனால் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நடந்துங்கிறாங்க.
The substitution of commercial food crops in agriculture ruined the Indian agro-based industries. The splendid period of indigenous handicraft industries came to an end as the political influence of the East India Company spread over various parts of the country. ஸோ இதனால் என்னாச்சுன்னா நம்மளோட இந்தியாவோட ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு என் கார்டு மாதிரி இருந்தது, அது எல்லாமே வந்துட்டு அழிஞ்சும் போச்சு. எதனாலனா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வரும்போது அந்த இது எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவோட ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு காஸ், அதாவது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு காஸ் என்ன, லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அப்படின்னா என்னென்னா இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தட் ஹேட் மேட் த கண்ட்ரி ஃபேமஸ் கொலாப்ஸ்டு அண்டர் த கொலோனியல் ரூல். ஸோ நம்ம இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மூலயமா தான் நம்ம கண்ட்ரி வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் இந்த கொலோனியல் ரூல், அதாவது பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ணதுக்கு வந்த பிறகு அது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆச்சு. This was mainly due to the competition posed by the machine-made goods that were imported from Britain by the British rulers. ஸோ இது எதனால் வந்து இதோட மெயின் காஸ் என்ன, காம்படிஷன். அதாவது மிஷின் மேட் கூட்ஸுக்கு, அதாவது மிஷின் மூலயமா தயாரிக்கக்கூடிய கூட்ஸுக்கு வந்துட்டு காம்படிஷன் வர ஆரம்பிச்சது வேர்ல்டில். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, அவங்க ரூல் பண்ணுற இடத்துக்கு வந்து அந்த மிஷின் எல்லாம் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. The ruling British turned India as the producer of raw materials for their industries and markets for their finished products. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியாவை வந்துட்டு அவங்க தேவைக்கு, அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக நம்ம கண்ட்ரியை வச்சுக்கிட்டாங்க. Moreover, the railways and roadways introduced by the British facilitated the movement of finished products to reach the remotest parts of India and the procurement of raw material from these parts. அதனால் என்னாச்சு, அவங்க தான் பிரிட்டிஷ் தான் வந்துட்டு ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியாவில். ஸோ அது வந்துட்டு ஒரு மூமெண்ட், அதாவது ஃபெசிலிட்டேஷனுக்கு ஒரு இதாக இருந்தது. எதுக்காகனா ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆகிறத வந்துட்டு ரிமோட்டஸ்ட் பிளேஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்லேருந்து அதை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ அதான் சொல்கிறாங்க, அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃப்ரம் தீஸ் பார்ட்ஸ். ஸோ அந்த பார்ட்ஸ் வந்துட்டு ரா மெட்டீரியலை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல் சொல்கிறாங்க. நம்ம இந்தியா எதனால் ஃபேமஸ் ஆச்சுன்னா நம்மளோட இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னால தான், நம்ம செய்யக்கூடிய அந்த கைவினை பொருட்களால் தான் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் வந்துட்டு இந்த கொலோனியல் ரூல் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா வந்துட்டு காம்படிஷன் வேர்ல்டு லெவலில் யார் வந்துட்டு மிஷின் மேட் கூட்ஸை வந்துட்டு அதிகமாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்தது. ஸோ இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியாவை வந்துட்டு அவங்க இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுறவங்களா மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஆகும் அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க பிரிட்டிஷ் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் காஸ். தேர்ட் காஸ் இஸ் காம்படிஷன் ஆஃப் மிஷின் மேட் கூட்ஸ். அதாவது மிஷின் மேட் கூட்ஸுக்கு உண்டான காம்படிஷன். டெக்ஸ்டைல் வாஸ் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவிலேயே வச்சு ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுனா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். The highly specialized skills of Indian weavers and the low production cost gave a tough competition to the European manufacturers. ஸோ நம்ம இந்தியாஸோட வீவர்ஸை தான் வந்துட்டு இந்தியா வந்துட்டு எதில் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு ரொம்ப அதிகமான ஸ்கில்ஸ் வச்சுருந்தாங்கன்னா வீவர்ஸ், அதாவது நெய்யறது, அந்த துணி நெய்யறதுல தான் வந்துட்டு அதிகமான ஸ்கில் இருந்தது. ஆனால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக நடந்தாலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த யூரோப்பியன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காம்படிஷனாகவே இருந்தது. It led to the invention of a Cartagin flying shuttle, spinning jenny and steam engine in England, which made the production of textiles on large scale. ஸோ அதனால் என்னாச்சு, இது வந்துட்டு இன்வென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த டெக்ஸ்டைல்ஸை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக சர்டன் மிஷின்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணாங்க. அதான் வந்துட்டு காட்டன் கின், ஃப்ளையிங் ஷட்டில், ஸ்பைனிங் ஜெனி அண்ட் ஸ்டீம் இன்ஜினுங்கிறத வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு நியூவாக வந்துட்டு இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்டைலோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலில் நடக்க ஆரம்பிச்சது. இந்தியா பிகேம் த மார்க்கெட் ஃபார் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டன். ஸோ பிரிட்டனோட அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு இந்தியாவில் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. As a result,
Peasants who had supplemented their income by the part-time spinning and weaving had to know now really only on cultivation. அப்படி நடக்கும்போது என்னாச்சு, அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்க கொண்டு வர ஃபினிஷ்டு குட்ஸ் அந்த டெக்ஸ்டைலை தான் வாங்கணும். அப்படிங்கும்போது நம்மளோட இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து கொலாப்ஸ் ஆச்சு. ஸோ பீசன்ஸ் அதாவது வந்துட்டு வேலை செய்கிறவங்க ஒரு பார்ட்டாக வந்துட்டு அந்த ஸ்பின்னிங் மில்ஸ்லையும் வீவிங்லையும் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு இப்போ எந்த வித இன்கமும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டும் இல்லாமல் எல்லாருமே கல்டிவேஷன் அக்ரிகல்ச்சரில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. So they lost their livelihood. Moreover, the Indian goods made with primitive techniques could not compete with the industrial goods made in England. ஆனால் நம்ம இந்தியாவோட இந்தியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹை ஸ்கில்ஸில் இருந்தாங்க. ஆனால் இங்கிலாந்து ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் கூட்ஸை வந்துட்டு நம்ம இந்தியானால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. இதான் வந்துட்டு தேர்டு காசஸ் காம்படிஷன் ஆஃப் மிஷின் மேட் குட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷனில் ஒவ்வொரு ட்ராவலர்ஸும் என்ன இந்தியாவை பற்றி இந்தியாவோட இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் டிக்ளைன் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ், செகண்ட் ஒன் இஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் காம்படிஷன் ஆஃப் மிஷின் மேட் குட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற ரீசன்ஸை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம இதோட முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.